இவர்களுடைய 9ஆம் இடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த 9ஆம் இடம்ங்கிறது இவர்களுக்கு இளைய கலத்திரத்தை கொடுக்கக்கூடியது. அந்த 9ஆம் வீட்டில் கலத்திராதிபதி செவ்வாய் சனியோடைய வீட்டில். அப்போ நிறைய பெண்கள் ரிஷபராசியில திருமண வாழ்க்கையில ஒரு ஏமாற்றம் அடைந்த பிறகு இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் இவர்களுக்கு அந்த செகண்ட் ப்ரொப்போசல் அப்படிங்கிறது வருகிறது. அந்த செகண்ட் ப்ரொப்போசல் பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு மனைவியை இழந்த நபர் அல்லது மனைவியை பிரிந்த நபர் தான் பெரும்பாலும் இருக்கும். இல்லைன்னா அவர் மனைவியோடனே இருப்பார், உன்னையும் நான் 2ஆம் தாரமாக திருமணம் செய்து கொள்கிறேன், இதனை நாம் யாருக்கும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம சின்சியராக இருப்போம் சொல்லி அவர்கள் வாழ்க்கையை நடத்துவார்கள். இந்த ரிஷபராசி சகோதரியும் அவரை நம்பி முதலில் கழுத்தை நீட்டும். பிறகு நாம் இதற்காகத்தான், இந்த பணத்துக்காகத்தான், இந்த ஒரு ஃபேண்டசிக்காகத்தான் உபயோகிக்கப்படுகிறோம் அப்படின்னு தெரிந்த பிறகு மீண்டும் இந்த ரிஷபராசி பெண் அங்கே காலியாக மாறுகிறாள் அப்படின்னு சொல்றது தான் நிதர்சனமான உண்மை. கடைசியில எல்லா பக்கமும் இந்த ஆண்கள் நம்மை ஏமாற்றுகிறார்களோ அப்படின்னு நிறைய ரிஷபராசிக்கார பெண்கள் உணர்கிறார்கள். இல்ல இப்படி எடுத்துக்கிட்டோம்னா ராசியாதிபதி ராசிக்கு 11ஆம் இடத்தில் உச்சமா, அது காலபுருஷனுக்கு 12ஆம் இடமா, அப்போ ஒரு பெரிய விரயத்தை, ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பென்ஸை செய்து குழந்தைகளுக்காக நிறைய